அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஏன் இந்த வீடியோ வாயிலாக வருகிறேன் என்பதற்கான காரணங்களை தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கலுக்கு முன்பாக ஒரு சதித்திட்டம், அதுவும் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு அவருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி அது முறியடிக்கப்பட்டது. அப்பொழுது அது முறியடிக்கப்பட்டு விட்டது என்றதனால் எந்த விதமான புகாரும் கொடுக்கவில்லை. அடுத்ததாக வழக்கின் சொத்தை வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது ஒரிஜினல் ஆர்சி என்னிடம் இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரிஜினல் ஆர்சி என்கிட்ட தான் இருக்குது. ஒரிஜினல் ஆர்சி என்கிட்ட இருக்குது. எஃப்ஆர்ஆர்சி பண்ணி கொடுக்குறாங்க. அது எந்த விதத்தில்ங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியல. எல்லோரும் பார்த்துங்க. வழக்கின் சொத்தோட ஒரிஜினல் ஆர்சி என்கிட்ட தான் இருக்குது. எஃப்ஆர்ஆர்சி பண்ணி வண்டியை விற்றுறாங்க. அதுக்கும் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பாக வழக்கு நிலுவையில் இருக்குன்னு காவல்துறை வழக்கு எதுவும் பதிவு செய்யவில்லை, நடவடிக்கையும் இல்லை. அது என்ன காரணத்தையாக வச்சுருக்காங்கிறது தெரியல, அது பார்த்துக்கலாம்ப்பா. அடுத்து இப்போ ரெண்டாவதாக இப்போ டிசம்பரில் கடந்த வருடங்கள் மட்டுமே 2 தடவை எனக்கு குலை தீட்டுறதுக்கு சதி தீட்டினாங்க. அது 2மே முறியடிக்கப்பட்டிருக்கு. இதற்கு மேலேயும் நம்ம சும்மாகலாம் இருக்கக்கூடாது. அதனால் எழுத்து மூலியமாக புகார் மனு அளிக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு அவருடைய அலுவலக நம்பருக்கு நான் பேசிய ரெக்கார்டு, கூலிப்படை தரப்பிலிருந்து பேசிய ரெக்கார்டு எல்லாத்தையுமே அவங்க கூலிப்படையோட ஃபோட்டோ கிட்ட எல்லாமே அனுப்பியிருக்கோம். இதை இருந்தும் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது மனுதாரரையும் பாதிக்கப்பட்ட நபரையும் குலைமற்றல் விடுவதற்கு வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ராம்குமார் கூலிப்படையை ஏவி விடுகிறார் என்றால் அப்பனா பொதுமக்களுக்கு மட்டும்தான் சட்டமா? அரசு அதிகாரிகள் என்றால் சட்டம் என்பது சட்டையை மாற்றுவது போலையா? கேள்விக்குறியாக உள்ளது. வழக்கு இது பெரிய விஷயம். மயிலாடுதுறைக்கு JM2 நிலுவையில் இருக்குது கேஸு. அதில் பார்ட்டியின் பிரச்சனை ஆஜராகிறேன். சார்ஜ் ஷீட்டில் அவனை அக்யூஸ்டாக சேர்க்கணுன்ட்டு பெட்டிஷன் போடுறேன். பெட்டிஷன் போடுறப்ப நீதிபதி என்ன சொல்கிறாரு, புலன் விசாரணை அதிகாரி அன்றைக்கி பரிகாரம் தெரியுங்கிறாரு. நம்ம புலன் விசாரணை அதிகாரிகிட்ட பெட்டிஷன் கொடுக்குறோம். அவங்க நேராக வாங்க மாட்டாங்க, எஸ்பி ஆயில் தான் வாங்கணுன்னாங்க. எஸ்பிகிட்ட கொடுக்குறோம். எஸ்பியில் வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறப்பயே அவங்க கொஞ்சம் கேப்பு கொடுக்குறாங்க. அவங்கள கவுண்ட் பண்ணுறது அந்த விசாரணை அதிகாரி. அன்றைக்கி இருந்த விசாரணை அதிகாரி கேப்பு கொடுக்குறாங்க, காலவாசம் ஆகிட்டுறாங்க. ஆகிட்டுறப்ப அவங்க ராம்குமார் போய் ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்குறான். இதில் வந்து அவனை அக்யூஸ்டாக சேர்க்கக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ கூலிப்படையை விட்டு மிரட்டுறான்னா இவனுக்கு சட்டங்கிறது கிடையாதா? சட்டம் என்பது சட்டையை மாற்றுவது போல அவனுக்கு. அவன்கிட்ட பணம் இருந்தால் இது வேணாலும் செய்யலாம் அரசு அதிகாரிங்கிறதுனால. மீண்டும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன், யாருக்கும் மிரட்டலும் முடியவில்லை, திமிராகவும் பேசவில்லை, பணிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். கூலிப்படையை சேர்ந்த நபர்கள் என்னிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள், மெற்றுவதற்கு வந்தார்கள். நான் ஊரில் இல்லை, குலைமற்றல் விடுவதற்கு வந்தார்கள். அது சம்பந்தமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்காலிகமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் என்னிடம் இல்லை. என்னை சீண்ட வேண்டும் என்று நினைத்தால், என்னையோ எனது குடும்பத்தாரையோ யாரை வேண்டுமானாலும் சீண்டனும், லைட்டாக சீண்டனும் என்று நினைத்தால் முகத்திரை கிழிக்கப்படும். குண்டர்களின் முகத்திரையும் ராம்குமாரின் முகத்திரையும் கிழிக்கப்படும். சமூக வலைதளங்களில் கிழிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். நான் சட்டப்படி போயிட்டுருக்கேன். இதில் கட்ட பஞ்சாயத்து, கூலிப்படை, இதுக்கெல்லாம் வேலையே இல்லை. மீண்டும் நீங்கள் வரீங்கன்னா உங்களுடைய பேருக்கு பங்கம் ஏற்படுத்தப்படும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ ஊடக வாயிலாக அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.